இன்றைய வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அருமையானவர்களே, நம் உள்ளத்தில் எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ சோர்வுகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடணும்? மனிதர்கிட்ட போய் நம்ம கவலையெல்லாம் கொட்டுறதை பறிக்கலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம என்ன செஞ்சிடணும்? நம்ம இருதயத்தில் உள்ள கவலைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படி சமூகத்தில் நம்ம எல்லா கவலைகளும் சொல்லிவிட்டு பயணிச்சக்கூடாது. நம்ம துக்கமுகமாக இருக்கவே கூடாது. அண்ணால் அப்படி தான் செஞ்சாங்க பாருங்கள். அவங்களுக்கு குழந்தையிலேன்னு சொல்லி எத்தனை அவமானம் இருந்திருக்கோ, எத்தனை பாடுகள் இருந்திருக்கோ, எத்தனை துக்கங்கள் இருந்திருக்கோம். ஆனால் அவங்க மனிதர்கிட்ட போய் சொல்லலை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வெகு நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க கவலையெல்லாம் கர்த்தருடைய பாத்தில் ஊற்றிட்டு அவங்க அது பேர் துக்கமுகமாகவே இருந்ததில்லை. அதே போல் நம்மளும் கூட என்ன செய்யணும்? நம்ம பாருங்களை மனிதர்கிட்ட போய் நம்ம சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் ஊற்றிவிட வேண்டும். கர்த்தர் உள்ளத்தின் கவலையெல்லாம் மாற்றி நிச்சயமாக நம்ம எதுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறோமோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். கலங்காதீங்க. சங்கீத புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அருமையானவர்களே, அவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தை என்ன செஞ்சணும்? ஊற்றிடணும். நம்ம உள்ளத்தில் என்ன பாரம் இருந்தாலும் சரி அவர்கிட்ட சொல்லலாம். எவ்வளோ நேரம் கூட நம்ம அவரை சொல்லலாம். ஏன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கலாம்? கேட்க மாட்டார். நம்ம ஹிருதயத்தை அவர் சன்னிதானத்தில் ஊட்டும் போது நம்ம பாரத்தை அவர் கேட்பார். அதனால் மனிதர்கிட்ட சொல்கிறத விட்டுருங்க. இனிமேல் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். உங்கள் பாரத்தை, உங்கள் கண்ணீர்லாம் அவர் சன்னிதானத்தில் ஊற்றி விடுங்க. நிச்சயமாக உங்கள் கவலைகள், சோர்வு எதுவாக இருந்தாலும் மாற்றும். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வியாதியா, பலவீனமா, நோயா, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலைன்னு கவலையா, குழந்தை பைக்கலைன்னு கவலையா, நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். கலங்காதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பார் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையும் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கவலையினால் கடனால் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைங்க. குழந்தை பாக்கிலாம் சவுகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. உங்கள் நாமாக்கி பிடட்டும். ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி வச்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.